ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம புதுசாக எதுவும் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டாலே போதும். அவல் நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது ரொம்ப செவக்கலாம் வேணாங்க, நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதும். நான் இன்றைக்கி 2 கப் அவல் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் அவல் பொரிச்சிட்டு இப்போ 2வது 1 கப் பொரிச்சிக்கிறேன். இந்த ஸ்நாக் நீங்கள் 15-20 நாள் கூட வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மொறுமொறுப்பாகி செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகிட வேண்டாம், செவந்து வர அளவுக்கு வறுத்தா போதும். நீங்கள் ஒவ்வொரு பொருள் பொரிச்சு எடுக்கும்போதும் டிஷ்யூ பேப்பரில் சேர்த்து வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எண்ணெய் முழுமையாக போகும். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு செவந்ததும் இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நான் எல்லா பொருளையும் இந்த மாதிரி ஜன்னி வச்சு தாங்க பொரிக்கிறேன். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வறுபடுறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கலந்து விட்டு பொரிய விட்டுருங்க. பாருங்கள், பொட்டுக்கடலையும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா குண்டாக எழும்பி வர மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. இது சாப்பிடும்போது லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். நமக்கு தேவையான எல்லா பொருளையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பொரிச்ச அவல், பொரிச்ச வேர்க்கடலை, பொரிச்ச பொட்டுக்கடலை, அடுத்ததாக முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ இதில் உப்பு காரமெல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட் இதில் கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கை வச்சு கூட கலந்துக்கலாம். கை வச்சு கலக்கும்போது இன்னுமுமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ரொம்ப சிம்பிளான ஒரு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.